இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் மூலமாக உபுண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பில் நான் வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது போக டுயல் பூட்டிங் பண்ண போகிறேன். டுயல் பூட்டில் என்ன பண்ண போகிறேன்னா உபுண்டு ஓஎஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றி வச்சுட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணுறேன் பென்ட்ரைவை பாருங்கள். திஸ் பிசிபிக்கலாம் பார்த்தீங்கன்னா உபுண்டு ஓஎஸ் 22.04 வந்து டெஸ்க்டாப் எடிஷன் வச்சுருக்கேன். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 3.8 GB. இப்போது நான் வந்து இதில் ஏற்கனவே நான் வந்து டிஸ்க் பார்ட்டிஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அதையும் காட்டுதேன். இப்போது திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போய்க்கலாம். மேனேஜில் போய்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கிளிக் பண்ணுறேன். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் அண்ட் டி டிரைவ் வச்சுருக்கேன். அது போக ஒரு 100 GB வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக வச்சுருக்கேன். இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் தான் உபுண்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டிஸ்க் 0 அது வந்து 500 GB. அது இதில் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 465 GB சம்திங் காட்டுது. டிஸ்க் வந்து என்னுடைய பென்ட்ரைவ் அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 GB. இதில் வந்து 7.23 GB காட்டுது. இப்போ எப்படி நம்ம உபுண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூட் மெனுக்குள்ளே போகணும். சில லேப்டாப்பில் பூட் மெனு எப்படி இருக்கும்னா எஸ்கேப் கீ அமுக்கலாம், F2 அமுக்கலாம், அல்லது F12 அல்லது F10 கொடுத்துப்பாங்க. ஒவ்வொரு லேப்டாப்பை பொறுத்து அந்த கீ வந்து மாறும் பூட் மெனுக்குள்ளே. அல்லது நீங்கள் பயாஸில் போய்ட்டு ஃபஸ்ட் பூட் டிஸ்க் வந்து பென்ட்ரைவும் கூட செட் பண்ணிக்கலாம். அதாவது யூஎஸ்பின்னு கூட செட் பண்ணிக்கலாம். F12 அமுக்குனா இந்த லேப்டாப்பு பூட் மெனுக்குள்ளே போகும். அதாவது ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் கீ மாறும். சில லேப்டாப்பில் எஸ்கேப் அமுக்குனா பூட் மெனுக்குள்ளே போகும், F2 அமுக்குனா போகும், F10 அமுக்குனா போகும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது கீயை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் பூட் மெனுக்குள்ளே போதோ அதுதான் உங்களுடைய பூட் மெனுக்குள்ளே கீ. இப்போ நான் வந்து எனக்கு F12 அமுக்குனா இந்த லேப்டாப்பில் பூட் மெனுக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பூட் மேனேஜர் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய உபுண்டுக்குள்ளே பூட்டபிள் பென்ட்ரைவ் இருக்குது. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா டோசிபா பென்ட்ரைவு 8 GB பென்ட்ரைவு. அதுதான் இதில் காட்டுது. நான் இப்போ என்ட்ரு அடிச்சிடுறேன். இப்போது அது ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டுன்னு இருக்குது. நம்ம இன்ஸ்டால் உபுண்டு பண்ண போகிறோம். அதனால் என்ட்ரு அடிச்சுக்கலாம். உபுண்டு லோட் ஆகிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். எப்படி யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் மாற்றலாம், உபுண்டு எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவ் மாற்றலான்னு. அதுமாரி உபுண்டு இன்ஸ்டாலேஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஓகே, உபுண்டோடைய ஸ்க்ரீன் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ட்ரை உபுண்டுங்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்து பென்ட்ரைவ்லேருந்தே ஓஎஸ் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் உபுண்டுங்கன்னா நம்ம வந்து உபுண்டுவை நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம வந்து ட்ரை உபுண்டு பண்ணலை, இன்ஸ்டால் உபுண்டு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து டுயல் பூட் பண்ண போகிறோம். போய் இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்துருக்கலாம். இதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். அதாவது கீபோர்ட் லேஅவுட் செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ்னே இருக்கட்டும், யூஎஸ்னே இருக்கட்டும். இங்கிலீஷ் யூஎஸ் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன் கேட்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் டு திஸ் நெட்ஒர்க் இந்த ஆப்ஷனில் நம்மளுடைய ஒய்ஃபையோ நம்ம வந்து கொடுத்துருந்தோம்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில டிஃபால்ட்டாக சில பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிரும். அதனால் நம்ம வந்து ஒய்ஃபைல உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒய்ஃபை கொடுத்து கூட பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா நீங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ டு ஒய்ஃபை நெட்ஒர்க் ரைட் நோ அப்படி கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மேலே ஒய்ஃபை சிம்பிள் கனெக்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் அப்டேட்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே கொடுத்துக்கலாம். நார்மல் இன்ஸ்டாலேஷனே போகட்டும். அப்புறம் டவுன்லோட் அப்டேட்ஸ் வைல் இன்ஸ்டாலிங் உபுண்டு அதே டிக் ஆகிட்டோம். நம்ம கண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் டைப். அதாவது என்னென்னா இன்ஸ்டால் உபுண்டு அலாங் சைடு விண்டோஸ் பூட் மேனேஜர்னு இருக்குது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டுன்னு இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் வந்து சம்திங் எல்ஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போட்டிங்கன்னா விண்டோஸும் இருக்கும் உபுண்டுவும் இருக்கும். அதாவது அதான் அலாங் சைடு விண்டோஸ் பூட் மேனேஜர்னு.
இப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டிங்கன்னா இருக்கிற எல்லா ஓஎஸுமே எரேஸ் பண்ணிவிட்டு வெறும் உபுண்டு மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ்லாம் இருக்காது. நீங்கள் ப்ரைமரி ஓஎஸ்ஏ அதாவது பேஸ் ஓஎஸ்ஏ உபுண்டுவாக இருக்கும். சம்திங் எல்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே போய்க்கலாம். ஏன்னா நான் இந்த லேப்டாப்பில் விண்டோஸ் 10 இருக்கணும் உபுண்டுவும் இருக்குன்னு வச்சுருக்கேன். அதனால் இன்ஸ்டால் உபுண்டு அலாங் சைட் விண்டோஸ் புட் மேனேஜர் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்குது, இல்லை இங்கே கண்டினியூ கொடுத்துக்கலாம். ரைட்டாக சேஞ்ச் டு டிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 100 GB பக்கத்தில் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வச்சுருந்தேன். அந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் தான் டிபார்ட் ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நம்ம ரீஜியன் கேட்கும் கல்கத்தானே இருக்கட்டும், கண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது யூசர் நேம் கேட்குது, நம்ம ஏதாவது யூசர் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து யூசர் நேம் வந்து அட்மின்னே கொடுத்துக்கலாம். நம்ம இதில் இருந்தால் லாகின் ஆட்டோமேட்டிக்லையும் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கேட்குது, நம்ம பாஸ்வேர்டு ஏதாவது செட் பண்ணால் தான் செட் பண்ணிக்கலாம். நம்ம யூசர் நேம் வந்து ஸ்மால் கேரக்டர்லேயே கொடுத்துக்கலாம். அப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கலாம். யூஸ் ஆக்டிவ் டைரக்டரிலாம் வேண்டாம். ஓகே, இதில் யூசர் நேம் வந்து அட்மின் கொடுக்க முடியல, நம்ம ஹச்எஸ்என்னே கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துருந்தேன். ஏன்னா அட்மின் யூசர் வந்து ரிசர்வ் ஃபார்னு அப்படி வந்துட்டு சிஸ்டம் பர்பஸ் கண்டி. இப்போ ஹச்எஸ்என் யூசர் நம்ம அட்மினுக்கு என்ன பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணுவோமோ அதே பாஸ்வேர்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கத்தில் டைம் எடுக்கும். நம்ம இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பூட் பண்ணி உள்ளே காட்டுதேன். இப்போது இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் இப்போ வந்து ரீபூட் கொடுக்குற மிஷினை. லேப்டாப் ரீபூட் ஆகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் 2 பூட் OS காட்டும். அதாவது நமக்கு என்னென்னா விண்டோஸும் காட்டும் உபுண்டுவும் காட்டும். டிஃபால்ட்டாக உபுண்டுக்குள்ளே பூட் ஆகும். நீங்கள் விண்டோஸ்குள்ளே வேணும்னா நம்ம விண்டோஸை செலக்ட் பண்ணி பூட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டலேஷன் மீடியம் தென் என்டர். நம்ம வந்து இப்போது பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடலாம். பென்ட்ரைவ் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம பூட் மெனு வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ என்டர் அமைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உபுண்டு, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் வந்து விண்டோஸ். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ்குள்ளே போனோம்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் அடித்தா விண்டோஸ்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம உபுண்டு தான் செக் பண்ண போகிறோம். உபுண்டுக்குள்ளே போய்க்கலாம். உபுண்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சுங்க. அப்படி நீங்கள் என்டர் அடிங்கன்னா டிஃபால்ட்டாக உபுண்டுக்குள்ளே தான் போகும். ஏன்னா உபுண்டு தான் கடைசியாக இன்ஸ்டால் பண்ண OS தான் அதோடைய பூட் மெனு இப்போதைக்கு இருக்கும். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து உபுண்டு டெஸ்க்டாப் வெர்ஷன். இதோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 22.04. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ OSக்குள்ளே பூட்டாக வந்துட்டு இப்போ இது வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருக்கு. நம்ம எல்லாம் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம முடிச்சு டன் கொடுத்துக்கலாம். என்னென்ன டிஃபால்ட்டுக்கோ உங்களுக்கு தேவையான இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டாட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அதெல்லாம் வரும். டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி வந்துடும். நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆஃபீஸ் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் தான் என்ன இல்லை, நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான். லினக்ஸோடைய வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆஃபீஸ். இது வந்து எதுனா ஃப்ரீவேர் தான். இது டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகி வரும். இதில் வேர்டு, அப்புறம் எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெர்மினல் மட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
டெர்மினல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து லினக்ஸோடைய ஒரு பேசிக் ஆப்ஷன். இதில் நீங்கள் டிஓபின்னு டாப் அப்படின்னு அடிச்சு நீங்கள் என்ட்ரு அடிச்சுக்கோங்க. என்ட்ரு அடிச்சுட்டு ஷிஃப்ட் பி பாருங்கள். இப்போ அதோடைய ப்ராசஸர் பார்த்துக்கோங்க. அப்புறம் மெமரி பார்த்துட்டிங்கன்னா 1. அரௌண்ட் 856 ஜிபி எம்பி தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம விண்டோஸ் டிஃபால்ட்டாக போகும்போது 1.8 ஜிபி வரைக்கும் யூஸ் ஆனிச்சு. இது வந்து 900 எம்பி தான் அரௌண்ட் யூஸ் ஆகுது. இப்போ நமக்கு வந்து அப்டேட் சாஃப்ட்வேர் கேட்குது. நம்ம ஏற்கனவே ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம், இல்லை ரிமைண்டர் மீ லேட்டர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ரிமைண்டர் மீ லேட்டர் கொடுத்து அப்புறமாட்டி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்லாவே ஸ்பீடாக இருக்கும் உபுண்டுல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு அமேசான் போய்க்கலாம். அடுத்த டேப்பை போய்ட்டு ஃபேஸ்புக் போய்க்கலாம். இப்போது அடுத்த டேப்பை போய்ட்டு யூடியூப் போய்க்கலாம். அதாவது நம்ம விண்டோஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த லேப்டாப்பை அதாவது நீங்கள் விண்டோஸ் மேலாக உபுண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா. இப்போ நீங்கள் அதே மாதிரி டெர்மினலில் போய் பாருங்கள். இப்போது 1.6 ஜிபி தான் நமக்கு வந்து யூஸ்டு மெமரி இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. நம்ம இப்போ நீங்கள் விண்டோஸ் உள்ள ஃபைல் சிஸ்டம் எதுவும் யூஸ் பண்ண நினச்சாலும் இதை கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விண்டோஸில் நீங்கள் எதாவது ஃபைல்ஸ் வச்சுக்கிங்கன்னா அதை நீங்கள் காப்பி பண்ணி போல தான் போட்டுக்கலாம். இது வந்து சி டிரைவ். இப்போ பார்த்தீங்கன்னா 62 ஜிபி காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் போட்டு ஒன்று இருக்குது. இது நம்ம விண்டோஸில் உள்ள ஃபைல்ஸ் தான். இப்போ நான் இதில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் HSN மட்டும் டைப் பண்ணுறேன். க்ரியேட் கொடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸ் உள்ள ஃபைல் சிஸ்டம் கூட நீங்கள் உபுண்டுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்து விண்டோஸில் பூட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட். இப்போ நான் வந்து கீழே இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு அடிக்கேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு வந்துட்டு எதுக்காகனா சம்டைம் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இதனால் OS கரெக்டெல்லாம் ஆகாது. நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். விண்டோஸே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் பண்ணிடும். எப்படின்னு பாருங்கள். இப்போது டயக்னைசிங் யுவர் பிசின்னு வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் வரும். சப்போஸ் இதுலேயும் பண்ண முடியலனா அந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நமக்கு தேவையான நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இதை என்னென்னு பார்க்கலாம். திரும்பி அட்வான்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நமக்கு வந்து விண்டோஸ் வந்து லோடாக ஆரம்பிச்சிட்டு
விண்டோஸ்குள்ளே வந்துட்டோம். இப்போது நமக்கு விண்டோஸ் லோடாகி இன்னும் அந்த இதெல்லாம் வரல, கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போது இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். இதில் போய்ட்டு இந்த திஸ் பிசியை கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ட்ரைவ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரைவ் சி, ட்ரைவ் டி. ட்ரைவ் டியில் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதாவது HSN. பார்த்திங்களா, நம்ம உபுண்டில் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து விண்டோஸ்லேயே இருக்குது. நம்ம விண்டோஸ்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதே ஃபோல்டரை உபுண்டுலேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் பி பாருங்கள். நம்ம ஒரு 100 GB பக்கத்தில் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் அந்த 100 GBயில் என்ன இருக்கும்னு. அதில் வந்து உபுண்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். விண்டோஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால தான் நான் வந்து உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணேன். உபுண்டு வந்து அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்காது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் விண்டோஸில் வேறு எதுவுமே நான் லோட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு OS மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த OS இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கே இது வந்து இவ்வளோ CPU, இவ்வளோ மெமரி எடுக்குது. இப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் 100 GB பக்கத்தில் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ப்ரைமரி பார்ட்டிஷன் வந்துட்டு அதில் தான் உபுண்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டியூவல் பூட் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மூலமாக இப்படி தான் பண்ணணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பி ஒரு இடம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உபுண்டுக்குள்ளே போகும். நமக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் டைம் இருக்கும். இந்த 10 செகண்டுக்குள்ளே நமக்குள்ளே பூட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படின்னா டிஃபால்ட்டாக உபுண்டுக்குள்ளே போயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து உபுண்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம 62 GBன்னு காட்டுது. 62 GBங்கிறது விண்டோஸோடைய ஓஎஸோடைய சி ட்ரைவ். அதே மாதிரி இது பாருங்கள் நியூ வால்யூம், இது வந்து 300 GBக்குள்ளது. இது வந்து HSN நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், அது காட்டுது.